ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த முறை வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி மாவில் எப்படி கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக ரொம்ப மொறுன்னு ஒரு சூப்பரான போண்டா எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அந்த போண்டா கூட 10 நிமிஷத்தில் சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது. இதுக்கு தொட்டுக்க வெங்காய கார சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. Welcome to Priya Raju's Kitchen. Please like, share, subscribe, comment and click the bell button. Thank you. Let's go to video. இட்லி மாவில் போண்டா செய்வதற்கு முதல்ல மாவு நல்லா புளிச்சிருக்கணும். அது இட்லி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, தோசை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மாவு மட்டும் நல்லா புளிச்சிருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் மாவு. இப்போ கிலோ கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். கரண்டி கணக்குனா ஒரு 10 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவில் ஊற வைக்கிறதுக்காக ஒரு 1/2 ஆழாக்கு சாதா ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். கிராம் கணக்கெலாம் ஒரு 100 கிராம் சாதா ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுலேயே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு போண்டா காலையில் சுடுற வேண்டியதாக இருந்தால் நைட்டு படுக்கும்போதே இட்லி மாவில் இந்த மாதிரி பச்சரிசி மாவையும் ஜவ்வரிசியும் போட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து ஊற வச்சுருங்க. இல்லை ஈவினிங் போடுறதா இருந்தால் காலையில் இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சூப்பரான போண்டாவாக கிடைக்கும். இந்த மாதிரி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் நைட்டு ஊற வச்சுருக்கேன் காலையில் போண்டா போடுறதுக்கு. பாருங்கள், காலையில் பார்த்தா பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு தாளித்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த இட்லி மாவில் ஏற்கனவே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் தேவைப்பட்டால் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் லைட்டாக தண்ணி கூட தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இருந்தாலும் பயப்பட வேண்டாம். நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியான சூப்பரான போண்டா தான் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் கூட நம்மளுக்கு சூப்பரான போண்டா கிடைக்கும். இந்த கன்சிஸ்டன்ஸில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது கடாயில் எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து குட்டி குட்டியாக போண்டா போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு போடுங்க. எதுக்காகனா உங்களுக்கு கையில் அனல் அடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக ஃபுல்லாக நம்ம நிறைய போட்டுடலாம். அதனால் நம்மளுக்கு போண்டாவும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம போண்டா போட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும், வெளியிலையும் நல்ல கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், அப்பப்போ பக்கத்துலேயே இருந்து நல்ல அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்க கூட ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஜவ்வரிசி இருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சி தன்மையானது. பாருங்கள், இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இது எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறதா இருந்தால் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது வெங்காய கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. See you in the next video. Thank you. Bye bye.